நுவலி விளையாடி இளைஞர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது தக் லைஃப் படத்தை பத்தி தான். ஏன்னா இந்த படத்தை பத்தி அவ்வளோ கான்ட்ரவர்சி, அவ்வளோ நேர்மறை விமர்சனங்கள் கம்மியா இருக்குது, எதிர்மறை விமர்சனங்கள் அதிகமா இருக்குது. அது வேற எவ்வளவோ விமர்சனங்கள் வருது. இதை பார்க்கும் போதே சிரிப்பா வருது, கோபமாவும் வருது, வருத்தமாவும் இருக்கு. அப்படி வரும்போது நம்மளுடைய பதிவுகளும் நிக்க மாட்டேங்குது. தக் லைஃப் பத்தி இன்னும் பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது. முக்கியமா இன்னைக்கு பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அவரை சின்னவருன்னு கூப்பிடுறாங்க. சக்திவேல் ராயப்ப நாயக்கர், ராயப்ப சக்திவேல் நாயக்கர் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த 3 வேர்டும் எப்படியோ வருது. அந்த பேர் அப்படி இருந்தாலும் எல்லாரும் கூப்பிடுறது சின்னவர்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த நிலைமையில இந்த படத்துல ஏன் சின்னவர்னு சொல்லணும் கமலஹாசனை? குட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் விடை என்னன்னு. ஏற்கனவே யார சின்னவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த திரையுலகத்துல? அவர் என்னவா ஆனாரு? அது ஒரு பக்கம். அத ஒரு குறியீடுன்னு சொல்றாங்கல்ல, அத குறியீடுன்னு சொல்றாங்கிறது நம்ம யோசிக்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது அந்த குறியீடெல்லாம் வச்சுக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த சின்னவர் எப்படிப்பட்ட படங்களில் நடித்தார், எப்படிப்பட்ட கதையை கொண்டு போய் சேர்த்தார், எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்தார், எப்படி அந்த திரைப்படத்தை தனக்கு நாற்காலியின் ஆணியா, அதாவது 4 நாற்காலியில் 4 கால்களில் ஒன்றாக தனது திரைப்படங்களை மாற்றிக்கொண்டாரோ அதை பார்த்தாவது கற்றுக்கொண்டிருக்கலாம். சின்னவர்னு அந்த பேரை வச்சுக்கிட்டு நாம முகம் சுளிக்கின்ற மாதிரி காட்சிகளில் நடிக்க கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல நாம சமுதாய பொறுப்பு மிக்க நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம், வேண்டுகோள் அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு கலைஞராக படைப்பு எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் ஒண்ணு சமுதாயத்தில் நடக்கின்ற அவலத்தை சுட்டி காட்டணும், ரைட். அந்த அவலத்திற்கு தீர்வு சொல்லணும். இல்ல அப்படின்னா சமுதாயத்தில் பொறுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நாம ஒரு பொறுப்புக்கு வருவதற்கு ஆசைப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் நபர் நாம அத ஒரு இன்டைரக்டா நம்ம எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி ஒரு கதாபாத்திரம் எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். திரிசாவும் அவரும் நடிக்கின்ற காட்சிகள் எல்லாமே முகிக்க வைக்கின்ற காட்சிகளாக இருக்குது. நாம குடும்பத்தோடு போறோமோ இல்லையோ, பக்கத்துல எல்லாம் பசங்க உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, அப்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு அன்னீசியா ஆகுது, நமக்கு முகம் சுளிக்க வைக்குது. தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் குரல் கேக்குது, நல்ல ஒரு கொச்சையாகவே பேசுறாங்க. அவங்க பேசுற அளவுக்கு தான் அப்படி இருக்குது அந்த காட்சிகள். அதாவது என்ன சொல்றது, ரொமான்ஸ் காட்சிகள், காதல் காட்சிகள் வேறு, இந்த காட்சிகள் வேறு. இந்த மாதிரி படத்துல வைக்கிறதுக்கு சின்னவர்னு பேரு எதுக்கு? சொல்லுங்க சின்னவரே, சொல்லுங்க.